கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. 29/5/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 1:5. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. As I was with Moses, so I will be with you. I will never leave you nor forsake you. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த கால வேளையிலே தேவ ஜனங்களாகிய நம்மோடு கூட ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை மனிதர்கள், நம்பினவர்கள், நம்மோடு கூட இருந்தவர்கள், ஒருவேளை சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் நம்மை விட்டு தூரம் போகலாம். நம்முடைய மனதிற்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய பலரும் நம்மை விட்டு கடந்து போகலாம். அல்லாவிட்டால் உடைய நெருங்கின உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தார், பந்து ஜனங்கள் என்று சொல்லி எல்லாரும் நம்மை விட்டு விலகி போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று தான் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். உபாகம் 31:6 சொல்கிறது, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு 28:20 நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, எனக்கு துணையாக இருக்கும் பொழுது, பக்கபலமாக இருக்கும் பொழுது பயப்பட தேவையில்லை. சங்கீதம் 46:1 சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். அவர் தான் நமக்கு துணை, பாதுகாப்பு, நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர். நம்முடைய வலது கரத்தை பிடித்து நடத்துவதற்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினால் நன்றி இருந்த உள்ளத்தோடு ஆண்டோட முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மோடு கூட இருக்கிறதை நிரூபித்து காண்பிப்பாராக. தேவ சமாதான வழி நடத்துதல் நம்மோடு கூட இருக்க கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவர், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தோடு இருக்கிறவர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஜனங்களோடு கூட இருக்கிறவர், வேலையில் இருக்கிறவர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட இருக்கிறவர், தொடர்ந்து கரம் பிடித்து வழுவாதபடி நிலை நிறுத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையும் தேவ சமாதான வழிநடத்திலும் பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து தேவ சமாதானம் இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்திருக்கிறீங்க. இந்த மாதத்தை நாங்கள் முடிக்க இருக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டு கூட இருந்தவர் தொடர்ந்து கூடவே இருந்து ஆண்டவர் வர இருக்கிற புதிய மாதங்களிலும் கர்த்தர் வழி நடத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல், ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும், கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. யார் யாரிடத்தில் சொன்னது? ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் 1000 தலைவருக்கு சொன்னது. யோசுவா 22:9. இந்த நாளுக்கான கேள்வி, தைரியமும் திடன் கொண்டு கிரியை நடத்து, பயப்படாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். யார் யாரிடத்தில் சொன்னது?